அணுகுவனுமா வனம் கடத்தை நல்ல தம்பி நல்ல தம்பி செய்ய வாரங்கு காரடே வாரங்கு காட்டான உறங்கு வானா வனத்திற்கு வந்துவிட்டு இந்த வனத்திலே உன்னை என்னை இந்த வர இந்த சிங்கம் கரடி புலி சிங்கம் யானை எல்லாம் தெரியக்கூடிய வனம் இந்த வனத்துலதான் வேட்டையாட போலாம்ல இந்த வனத்திலே யாரோ ஒருவர் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அழுது புலம்பிக் கொண்டு வருகிறார். தடம் தெரியாம வராரோ என்ன காரணமா தெரியல. அம்மா ஐயா அம்மா அம்மாடி அழுது புலம்பிக் கொண்டு அண்ணையாரையோ வருவதற்காக அம்மா அம்மாவன அண்ணன் அடிச்சான அடிக்கடி வாங்கிடுவேன் அடிக்கடி வாங்கிடுவேன். அண்ணன் மன்னவா அடிச்சான
உனை கொலை வாங்கிடுவேன். கொண்டவன் அடித்தான். கொடுமைகளை செய்தாரோ கொடுமைகளை செய்தாரோ அம்மா ஐயா இந்த அத்துவன கானகத்துல என்ன தவிர யாரு இந்த வனத்துக்கு வரமாட்டாங்க. இப்பேற்பட்ட வனத்துல இந்த 7 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு அழுத கண்ணி சிந்தனையோட உன்னுடைய அண்ணன் அடிச்சானா அடிக்கடி வாங்கிடுறேன் சொல்லு. உன்னை கொண்டவன் அடிச்சானா உதைக்கு போத வாங்கிடுறேன். உன் புருஷன் அடிச்சானா யார் அடிச்சாங்க? ஏனம்மா அழுதுகிட்டு வர? ஐயா அம்மா அதாவது இந்த அரிமா கனகத்துல அழுது புலம்பிக் கொண்டு வருகின்ற யாருன்னு கேக்குறீங்களா? அழுது புலம்பிக்கிட்டு வரியா? உங்க அண்ணன் அடிச்சானா உங்க புருஷன் அடிச்சானா? ஐயா யாரு ஒன்னு அடிச்சா? யாருமே அடிக்கவில்லை. நான் கொண்டவர் அடித்தார் என்று கோபம் கொண்டு வரவில்லை. மன்னவர் அடித்தார் என்று மனங்கலங்கி வரவில்லை. என்னுடைய தாய் வீட்டுக்கு போகணும். என்னுடைய மக்களுடைய பசியெல்லாம் தீர்ப்பதற்கு நான் சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் வீட்டுக்கு போனது. 3 வழிகளோ பிரிகிறது. நான் எந்த வழியில போறதுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. சிக்கு தெரியல. அரியா பிள்ளையில போனது இப்பதான் வர. உனக்கு வழி தெரியல. அம்மா அப்படி பிறந்தது எந்த ஊரு? பிறந்தது எங்க? அப்படியா? நீ புருஷன் கட்டி மாலை எட்டது எங்க? அப்படியா? நீ பிறந்தது எங்கன்னு சொல்லுமா? ஐயா அம்மா தெக்கமல்லோ சன்னாதுரா
அப்படியா? ஆமா. அப்படியானாலும் ஐயா, சரி, நீ எங்க போய் திருமணம் செஞ்சது? எங்கம்மா? எப்படி தெரியுமா? எங்க கல்யாணம் பண்ணிட்ட? ஐயா, மகனமால நல்லா முடிந்தாரே. ஐயா, ஐயா, காசிமா நாடுமையா. எப்படி, எப்படி, எப்படி? காசிமா நகரமா? காசிமா நகரமா? அம்மா, எப்படி? என்னை திருமணம் செய்ததோ ஆ, அதாவது காசிமா பட்டணம். காசிமா நகரமா? உண்மைதான். சேனாதிபதி, ஐயா, காசிமா நகரமா? ஆமாங்க. ஏண்டா, ஐயா, என் தங்கச்சியும் ஆ. காசிமா நகரத்துல தானே கட்டி கொடுத்தோம். ஆமா. ஒருவேளை இல்லைங்க இல்லைங்க ஆ? நாம 7 வண்டி சீரோட அனுப்பணும் இல்லையா? இப்படியே அழுது புலம்பிக்கிட்டு உங்க தங்கை வருவ போறாங்க. என் தங்கச்சிக்கு இப்ப ஏற்பட்ட கொடுமை நேரமா? வராதுங்க. என் தங்கச்சி கால் எடுத்து வச்சா காஞ்ச மரங்கோட காய் காய்ச்சி பூ பூக்கும். ஆமாங்க அப்பேற்பட்டவ என் தங்கச்சி. ஆமாங்க. என் தங்கச்சிக்கு உங்க நேரம். தங்கச்சியா இருக்க வாய்ப்பே இல்ல சாமி. அம்மா, ஆ, அப்படியா இருந்தாலும் ஆ. தாயே, அப்ப வந்து மாலையிட்டு மன்னனாரி அப்பாடி மங்கையார சொல்லுவங்க. அம்மா, அப்பாவது கூறாயிட்டு அப்பாவும் புண்ணியரை அது போனையாரு சொல்ல மாட்டோம், போனையாரு சொல்ல மாட்டோம். சரி, இருக்கட்டும். சரி. அப்படி இருந்தாலும் ஆ, உன்னை மாலையிட்ட காசிமா நகரம்னு சொல்றியே, உண்மைதான். உன்னை மாலையிட்ட உன் புருஷன் யாரம்மா? அதாவது ஆ, என்ன மாலையிட்ட மன்னவரோ அந்த காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசிராஜனுக்கு தான் என்னை திருமணம் செய்து கொடுத்தாங்க. சேனாதிபதி யாரு? ஏய், காசி மன்னனா? ஆ, டேய், ஐயா ஒரு கால் என் தங்கையா இருக்குமோ? ஐயனே, ஏய், நாட்டுல ஒருவர் தான் காசி மன்னனா? எத்தனையோ காசி மன்னன் இருக்கலாம் இல்லையா? நான் ஒருவன் தான் நல்ல தம்பியா? ஆமாங்க. உலகிலே எத்தனையோ நல்ல தம்பி, அது போல அதுபோல எத்தனையோ காசிராஜன் இருப்பார். ஆமாங்க. ச்சே, ஐயா என் தங்கச்சியா இருக்குமா? இருக்க முடியாதுங்க. என் தங்கச்சிக்கு இப்பேற்பட்ட குறை நேர்ந்து இருக்குமா? சபாது. நேராது சாமி. அப்படி இருந்தாலும் ஆ, அம்மா, ஆஹா. ஐயா, அப்ப 10 மாதம் தான் சுமந்து சொல்லுமா?
அவனை ஏற்றெடுத்த மகளாவே எத்தனைக்கு சொல்லுமம்மா எத்தனைக்கு சொல்லுமம்மா அப்படி இருந்தாலும் சரி, உன்னை பெற்ற தாய் என்று இருக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். உன் தாய் யாரம்மா? ஐயா, அம்மா ஐயா, என் தாயாரி தேராணியே. ஐயா, அம்மா என் தந்தையாரோ ராமலிங்க செட்டியாரு, என் தாயாரோ இந்திராணி அம்மாள். மந்திரி ஐயா, என் தங்கச்சியா இருக்குமோடா? ஐயோ ஐயா, என் தாயினுடைய பேரு என் தந்தையருடைய பேரு அப்படியே சொல்லுது. இந்த ஊர் உலகத்துல ஒரே ஒரு ராமலிங்க செட்டியார் தான் இருப்பாரா? ஒரே ஒரு இந்திராணி தான் இருப்பாங்களா? எத்தனையோ பேர் இருக்கலாம். அத்தலுக்கு பொத்தல் அடைப்பான், அதுக்கு பொடி மருந்து போடுவான். மந்திரி நீ சொன்னது நியாயம்தான். நியாயம் தானே? ஒருத்தன் தான் கந்தசாமின்னு இருப்பானா? இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் தான் முனிசாமின்னு இருப்பானா? இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் தான் குப்புசாமின்னு இருப்பானா? இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இருப்பாங்க. கூட பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க. ஏய், ஐயா பிடிச்சாலும் பிடிக்கிற சரியான இடத்துல பிடிக்கிறேன். அம்மா ஐயா, அப்படி உன்னுடைய தந்தையார் ராமலிங்கம், தாய் இந்திராணின்னு சொல்ற. அப்படி இருந்தால் அம்மா ஐயா, அம்மாவா கூட பிறந்து வரி போட்ட பாரு ஒண்ணு அம்மா தாயே, ஐயா, உன்னுடைய முகமே இவ்வளவு கலக்கமாக இருக்கிறது. கேட்காமலே என்னால் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் உன் கூட பிறந்தவங்க, உன் கூட பிறந்த பிறப்பு யாராச்சும் உனக்கு இருக்காங்களா? ஐயா, அம்மா, என் உடன் பிறந்த ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அண்ணனா? அம்மா, ஐயா, உன் அண்ணன் பேர் என்னம்மா?
எப்படி தெரியுமா? எங்க? ஐயா ஐயவன் நாட்டுக்கு நல்ல அண்ணே, நல்ல தம்பி, எந்த அண்ணே? அவர் நாட்டுக்கு நல்ல தம்பி. ஐயோ, நல்ல தம்பா உனக்கு அம்மா, ஐயா அம்மா, இந்த நல்ல தங்கம் கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறாரு. யாரம்மா உன் அண்ணன்? நாட்டுக்கு நல்ல அண்ணன். என்ன அண்ணுடைய பெயரோ நல்ல தம்பி. மாத்திரே! ஐயோ, என் தங்கச்சி தாத்தா. ஐயோ! அம்மா, ஐயா உன் கூட பிறந்த அண்ணன் நல்ல தம்பின்னு சொல்லிவிட்டேன். அம்மா, ஐயா தாயே, அப்பவும் அம்பியாரு என்னவென்று உத்தமையை சொல்லுமம்மா, உத்தமையை சொல்லுமம்மா. உன் பேரு என்னதென்று? அம்மா, இந்த ஊரறிய சொல்லுமம்மா, ஊரறிய சொல்லுமம்மா. உன் பேரு என்ன? எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். உன் பேரு மட்டும் என்னன்னு சொல்லம்மா. ஐயா அம்மா, என்னுடைய பேராகப்பட்டது எப்படி தெரியுமா? என்ன தாயே? ராமலிங்க தவத்தினால் வந்த ஐயோ தெய்வமே, ஆண்டவா பரமேசா, என் தங்கச்சி பேர் மட்டும் சொல்லக்கூடாது கடவுளே. ஐயா உன் பேரு என்னப்பா? ராமலிங்க செட்டியார் நல்லருள் தவத்தினால் வந்த என்னுடைய பெயர் தான் நல்ல தங்களையா. அவருக்கு யாரும்
உனக்கு யாரு வந்து சீரு அது இல்லாம உனக்கு எத்தனை எத்தனை பொன்பொருள் வயிறு ஒட்டியான காசு மாலை 6 சரவழி நவரத்தின மாலை இவ்வளவு உனக்கு தனியா கொடுத்து இப்பட்டு அனுப்பி வச்சவன் எதுவல்லாத இப்படி வச்சிருக்கியா அம்மா காசி நாட்டுல எங்களுக்கு வராத பஞ்சங்கள் வந்து 12 வருஷமா எங்க நாட்டுல பஞ்சமழையே கிடையாது. இவ்வளவு காலமாக இந்த அண்ணனை தேடி ஏமா வரல. சரி அண்ணா என்னைக்கு வந்துட்ட, ஆனாலும் இந்த பிள்ளைகள்லாம் யாருமாவா கூட வந்து அழுது அண்ணா 7 மக்களும் நான் பெத்த பிள்ளை அண்ணா. நல்ல தங்கா 7 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு இந்த பசியில இந்த அத்தவன காணகத்துல ஏமா வந்தீங்க அண்ணா? என் மன்னனாகப்பட்டவரோ நாட்டுக்குடி மக்களுக்காக நீ கொடுத்த அத்தனை பொருட்களை எல்லாம் வாரி வாரி கொடுத்து விட்டாரு. சரி, நானோ 7 மக்களை வைத்துக் கொண்டு பசியால வாடிக்கொண்டிருக்கிறேன். சரி, நான் நம்மளுடைய நாட்டை தேடி வந்தேன். நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். இந்த அரகமா கானகத்துல நான் சின்ன சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். ஆமா, நான் தடம் தெரியாம திக்கு தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிறேன். அம்மா அழுவாத தாயே, இதோ இந்த வழியா போனீங்கன்னா முதலில இருக்கக்கூடிய பெரிய மாளிகை நம்முடைய மாளிகை. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா அம்மா? அம்மா வணக்கம் வீதி
முன்னாடி வண்டி மரடையாளம் வண்டி மரடையாளம் நேரா போ அம்மா தக்கு கடை வாசலிலே தேக்கு மரடையாளம் தேக்கு மரடையாளம் சோம்பி போன மாதிரி தங்கா வடக்கு கலை வாசல்ல வன்னி மரம் இருக்கு. அதுவும் அங்க ஒரு கூப்பிட்டு தூரத்துல இருக்குது. நேரா இவ்வழியே போனீங்கன்னா வடக்கு கடை வாசல்ல வன்னி மர அடையாளம், தெற்கு கடை வாசல்ல தேக்கு மர அடையாளம், பெரிய மாளிகை. இந்த தடகள வாசலுக்கும் அந்த தடகள வாசலுக்கும் ஒரே வீடு, நம்ம வீடு. நேரா இவ்வளியா பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போ. என் பொண்டாட்டி வரும்போது 6 கிலோ உளுத்தம் பருப்பு ஆட்டிக்கிட்டு இருந்தா. பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போ. பிள்ளைங்க உளுத்த உடனே உயிர் போற மாதிரி அலையுது. இந்த 7 பிள்ளைங்கல்ல இந்த பையன் மட்டும் சூம்பி போன மாதிரி இருக்கு. ஆமா, உளுத்த உடனே எனக்கு பிடிக்கணும். சின்ன வயசுல தெரியுமா? எனக்கு ஆளை பார்த்தாவே தெரியும். உளுத்த வடை தென்னா தான் நீ கொஞ்சம் தேர்வு. அதனால பிள்ளைங்களை 7 கூட்டிக்கிட்டு போ சாமி. இந்த பிள்ளைய கூதறிட்டா போச்சா, கூதையா போயிடுச்சு. இந்த பிள்ளையும் கூட்டிக்கிட்டு போய் உன்னுடைய பசியார 1 வருஷத்துக்கு என் நாட்டுல இருங்க. என் பொண்டாட்டி உத்தம பத்தினி, அவளாட்ட ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் நாத்தனா வந்தா அத்தனையும் வகை வகையா செய்ய ஒண்ணு. அவளே ஒரு சொந்தமா ஒரு மிஷின் வச்சிருக்கிறேன். அதுல போட்டு கடிஞ்சு உங்களுக்கு ஊத்துவான். எங்க அத்தை அத்தை சாப்பாடு வயிறார போடுவாங்களா மாமா? சாப்பாடு மட்டுமா போடுவா? என் பொண்டாட்டி வேணுங்கிறத கொடுப்பா. சரி மாமா, என்ன வேணுமா பாரு. நீங்க போங்க, இடத்துக்கு போங்க, நம்முடைய மாளிகைக்கு. இந்த சின்ன பையன் போதையனுக்கு புடிச்சு விளையாட புள்ளிமான் கொண்டு வர. உனக்குமா எனக்கும் துள்ளி விளையாட புருடா புருடா கிடக்குறேன். உனக்கு ஏத்த மாதிரி ஒரு புள்ளிமான் கொண்டு வர. இந்த பையனுக்கு பெரியவனுக்கு ஆனைக்குட்டி கொண்டு வர எமனாட்டமே. சரி மாமா, வாண்ட பேசிட்டு நேராகுது. அண்ணா, இந்த பையனை கூட்டிட்டு போய் படுக்க வையா. யானை அரண்மனையில கொஞ்ச நேரம் உறங்கட்டும். அப்படியே ஆகட்டும். போலாமா?